ஃபர்ஸ்ட் கிளென்சர் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவைப்படும். தேன் மற்றும் பால். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்து அதுல கொஞ்சமா பால் சேர்த்து அது கூட கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. டெய்லி இப்படி பண்ணிட்டு வந்தா உங்க ஃபேஸ் எப்பவும் கிளீனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சு உங்க ஃபேஸ் மேல உள்ள அழுக்கு கிளீன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப், இதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு மற்றும் தயிர். இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்து அதுல கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து அது கூட கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. வீக்லி 2 or 3 டைம்ஸ் பண்ணிட்டு வாங்க. பிரைட்டிங் அண்ட் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் பண்ணலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, தயிர், தேன் மற்றும் மஞ்சப்பொடி. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸை கொண்டு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு குட்டி பவுல்ல இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதலில் ரா ஹனி, பிறகு டூமரிக் பவுடர், கர்ட் மற்றும் கடலை மாவு. இந்த மிக்சர் நல்லா கலந்து வீக்லி ஒன்ஸ் ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. க்ரீம் ரெடி. இப்போ அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். 30 நிமிடம் ட்ரை ஆக விடுங்க. அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க, உங்க ஃபேஸ்ல உள்ள டேன் ரிமூவ் ஆயிருக்கும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் டோனர். அதுக்கு இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு பன்னீர் ரோஜா எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டோவ்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதில் இந்த பன்னீர் ரோஜா போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. அது நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ பாயில் பண்ண ரோஸ் வாட்டர் எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரிஃப்ரெஷ் கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியான முறை. நெக்ஸ்ட் ஸ்டெப் சீரம். இப்போ ஹோம்மேட் சீரம் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அலோவேரா ஜெல் மற்றும் விட்டமின் இ கேப்சூல். சீரம் நீங்க கடையில போய் கூட வாங்கலாம், ஆனா வீட்லயே பண்ண இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு குட்டு போல்ல கொஞ்சமா அலோவேரா ஜெல் பொத்து அது கூட ஒரு வைட்டமின் இ கேப்சூல்குள்ள இருக்க ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நேச்சுரல் ஸ்கின் கேர் ரெசிபி, ரொம்ப ஈஸி. இப்போ அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. மெதுவா சர்க்குலர் மோஷன்ஸ்ல தடவுங்க. பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு. லாஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் போடுறது. இதுக்கு நீங்க தேங்காய் எண்ணெய் போடலாம். வெளியில வாங்குற மாய்ஸ்சரைசர் எல்லாம் கெமிக்கல் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம்.